எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்பெஷல் டே லினிங் பேபிக்கு சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் வந்து பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லினிங் பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5.5 month வந்து ப்ரீஸ் ஃபீடிங் ஜேர்னியாக எப்படியோ வந்து கடந்து வந்துட்டுன்ட்டு சொல்லலாம். எப்போ தான் வந்து இந்த 6 month கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ரீஸ் ஃபீடிங் ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் ஈஸி ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து இதை கடந்து தான் வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து எனக்குமே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லினிங் குட்டிக்கு வந்து இன்னும் 6 month வந்து கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் ஒரு 2 weeks வந்து இருக்குது கம்ப்ளீட் ஆக. ஸோ ஒன்ஸ் வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். எதுக்காக வந்து 2 weeks பிஃபோரே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மில்க் ஃப்ளோ வந்து கம்மியாகிடுச்சு ஒரு 4 monthல இருந்தே. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போதும் அவனுக்கும் வந்து ஸ்டொமக் வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை, உடம்பு வந்து இளைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது எனக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போ தான் வந்து இந்த 6 month வந்து கம்ப்ளீட் ஆகும், பாப்பாவுக்கு வந்து எப்போ தான் சாலிட் ஃபுட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் நானும் பார்த்தேன் யூடியூப்பில் வந்து 2 weeks 1 weeks இல்லை 5 month பிஃபோர் எல்லாம் வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானுமே வந்து இன்னும் 2 weeks தானே இருக்குது, நம்மளும் வந்து டாக்டர்கிட்ட ஒன்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பாப்பாவுக்கு ஹெவி கோல்டு வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 days வந்து நாசல் ட்ராப் தான் வந்து கண்டினியூஸாக விட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஓகே தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கான். சரி ஓகே, இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து வந்து லினிங் பேபிக்கு வந்து சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 11 o'clock கிட்ட வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து டாக்டரை வந்து விசிட் பண்ணேன். ஒரு 5 minutes தான் வந்து ஆகும். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா அக்கா வந்திருந்தா, நானும் வந்து அவ்வளோ கிளம்பிட்டோம். ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து என்ன கொடுக்குறது, என்ன மாதிரி ஃபுட்டு வந்து கொடுக்கணும், அண்டு கடையில் விற்கிற இந்த சர்லாக்கெலாம் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month ஆஃப்டர் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும், என்ன ஃபுட்டு வந்து பேபிக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே வந்து இருந்த இந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து டாக்டர்கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ராகி கஞ்சி, அரிசி கஞ்சி, அப்புறமா வந்து கேரட் பியூரி, ஆப்பிள் பியூரி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு பாரம்பரிய உணவு வந்து அரிசி தானே, ஸோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து நாளைக்கு பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு வந்து இருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா லினிங் பேபியை வந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண விட்டுட்டேன். நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து காலையில் எழுந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாப்பாவுக்கு சாலிட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ரைஸ் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறவங்க கூட. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 cup ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 to 3 times வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசியை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா காய வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தாக வந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஈரப்பதம் வந்து டக்குன்னு வந்து இதுவாகும். ஸோ இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்து காய வச்சுட்டு ஈரப்பதம் வந்து போகிற வரைக்கும் வந்து காய வைக்கணும். காஞ்சதும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த மாதிரி அரிசியை வந்து பிடிச்சி பாருங்கள். அது வந்து அந்த அரிசி வந்து நம்ம கையில் வந்து ஒட்டாது. ஸோ அதுதான் வந்து கரெக்டான இது. ரொம்பவும் வந்து காய வச்சிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பக்குவம். ஸோ நல்லா வந்து இதை என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து பொழிஞ்சு வந்து வரும், அரிசி வந்து பொழிஞ்சு வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து இருந்தாலே போதும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூடு வந்து போகிற வரைக்கும் ஃபேனில் வந்து ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், கெடாமல் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து பாப்பாவுக்கு வந்து சாலிட் ஃபுட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். 1 கிளாஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ரைஸ் பவுடர், ஸோ அது வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூனே வந்து போதுமான அளவு. ஸோ பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறதுக்கு இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா லம்ஸ்லாம் வந்து இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஊட்டி விட்டேன். லெனின் பேபிக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லாவே வந்து சாப்பிட்டான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவன் வந்து இப்படி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ வந்து ஒரு 2-3 வாய் தான் வாங்குவான், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ வந்து விரும்பி சாப்பிட மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் நல்லாவே வந்து சாப்பிட்டாரு லெனின் பேபி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சிட்டிங் பொசிஷனில் தான் வந்து உட்கார வச்சு ஊட்டி பார்த்தோம். ஆனால் அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா வந்து கீழே இப்படின்ட்டு சாய ஆரம்பிச்சிட்டான். ஸோ சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தானே, இப்போதைக்கு வந்து படுக்க வச்சு கொடுக்கலாம், நெக்ஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து பார்க்கலாம் அவனுக்கு வந்து எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.